தூக்கத்தில் இருக்கும் நேரத்தில் நம்மை பயமுறுத்தக்கூடிய கெட்ட கனவுகள் வரும். இப்படி மனவிருப்பமில்லாத பயமுறுத்தும் கனவு எப்பொழுது கண்டாலும் ஒருபோதும் யாரிடமும் அதை கூறாதீர்கள். அதன் கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடுங்கள். அல்லாஹ் நாடினால் அதன் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள். ஹஸ்ரத் அபு சலமா அவர்கள் கூறுகிறார்கள், பயமுறுத்தும் கனவுகளைக் கண்டு நான் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஹஜ்ரத் அபு கதாதா ரலி அவர்களிடம் இதை பற்றி முறையிட்டேன். அதற்கு அவர்கள் ஒரு ஹதீஸை எனக்கு கூறினார்கள். நல்ல கனவு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஏற்படுகிறது. உங்களில் எவரேனும் நல்ல கனவு கண்டால் அதை தன் நலவை விரும்பும் நண்பனை தவிர மற்றவர்களிடம் கூறாதீர்கள். கெட்ட கனவு கண்டால் அதை ஒருபோதும் பிறரிடமும் கூற வேண்டாம். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவுதுபில் லாஹி மினஷைத்தானிர் ராஜீம் என்று 3 தடவை ஓதி இடது பக்கம் 3 தடவை லேசாக துப்பிவிட்டு மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளவும். இவ்வாறு செய்தால் அவன் அந்த கனவின் தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக